பவாரிய கொள்ளையர்கள் வந்து அவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன மாரி அவங்களும் மெத்தட்ல வந்து ஒரு டைப் ஆஃப் அப்போ கிரிமினல் ட்ரைப்ஸை வந்து வெள்ளைக்காரங்க வந்து அவங்கவுங்க வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தடை சட்டத்தை போட்டு ரிமாண்ட் பண்ண ராஜமங்கலத்தில் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் ஓஜிப்புக்கும் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. இவங்களுக்கும் ராம்ஜி நகரில் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. இவங்களாம் இன்டர்லிங்க் இருக்குது அவங்களுக்குலாம். நமக்கு வந்து நல்லவர்களோட எப்படி தொடர்பு இருக்குது, ஊடகத்துறை இருக்கிறதோ, மந்திரிகளோட தொடர்பு இருக்குதோ, அந்த மாதிரி வந்து திருடர்களுக்குள்ள வந்து இன்டர்லிங்க் இருக்கு. இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் காவல்துறையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், தங்கம் பதக்கம் பெறும் போலீஸ் ஆஃபீஸராக வர முடியும். அருண் போல் வந்து சிறந்த காவல்துறை அதிகாரின்னு பேர் வாங்க முடியும். அருண் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸில் வந்து அடுத்து வந்து ஆணவ கொலைகள் நடைபெறவே இல்லை, பழி தீர்க்கும் கொலைகள் கூட மிகவும் குறைவு என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே அருணுடைய பேட்டர்ன் ஏன் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதா இப்போ காவல்துறையில் கேள்வியாக இருக்குது. ஏன் வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியால் வந்து தமிழ்நாடு முழுவதும் அருண் போல இன்டெலிஜென்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணணும். திரு விஜய் அவர்கள் ஏன்னா நாடெங்கும் நடக்கிற நாச காரியங்களை பார்க்கிற போது நெஞ்சு பொறுக்கலை, வீட்டில் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியல என்னால். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், ஆசிரியைகள், பட்டப்பகல் நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்து என்னால் வந்து நிம்மதியாக வாழ முடியவில்லை. தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்வு வேண்டும்னு மிகப்பெரிய கர்ஜனையை வந்து உருவாக்கியிருக்காரு நடிகர் விஜய். அப்போ வந்து நான் வந்து ஒரு கட்சிக்கு தலைவன், மாநில தலைவன் என்னை பிரகடனப்படுத்திட்டு உடனே வந்து என்னால் வந்து இதை பொறுத்துக்க முடியலன்னு ஒரு பொங்கி எழுகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகலை. ஆனால் அருண் அப்டேட் பண்ணியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி தமிழக முதல்வர் தான் வந்து இதில் வெளுத்து கொள்ள வேண்டும். அருண் எப்படி வந்து இன்டெலிஜென்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காரு, டைம் டு டைம் அவருக்கு எப்படி மெசேஜ் வருது, இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணி, ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக முதல்வர் அமுல்படுத்துவாரானால் எதிர்காலத்தில் வந்து இந்த ஆட்சிக்கு களங்கமில்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் வந்து நடத்தினீர்கள் என்கின்ற நற்பெயரை பெறுவீர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்வோம்.